ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நிகழும் திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இதுவரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இதுவரை சஞ்சரித்தார். இப்ப 11ஆம் இடமான சனி பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வதால் இது பொற்காலமாக அமைந்து தொட்டதெல்லாம் துலங்க போகின்றது. நிதிநிலை உயரும், குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும், மன உறுதியும் தைரியமும் அதிகரிக்கும். இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கடந்த 2.5 வருட காலத்துல தொழில்னா எப்படி பண்ணணும், தொழில்ல என்ன பண்ணா நமக்கு முதலீடு அதிகம் கிடைக்கும், எப்படி நேர்மையாக நம்ம தொழிலை முன்னேற்றுவது அப்படிங்கிற பாடத்தை அனைத்தையுமே நம்ம கற்றுக் கொடுத்திருப்பார். இப்ப 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால நம்ம பொருளாதாரம், சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வந்து சேரும், நிதி நிலைமை கணிசமாக உயரும் மற்றும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள். குடும்பம் மற்றும் உறவுகள், திருமண தடையில் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய அனைத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கும் திருமணம் கைகூடும். சமூக வட்டாரங்களில் உங்கள் மதிப்பு உயரும். இவ்வளவு நல்லதுகள் சனி பகவான் செய்தாலும் ஒரு சில கஷ்டமான பலன்களையும் நமக்கு கொடுக்க தான் செய்கிறார். அது எதுல கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் ஆரோக்கிய விஷயத்தில் கட்டாயம் கவனம் வேண்டும். நம்ம தொழில் விஷயத்துல ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனாலே அதீத லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் வேண்டும். ஏன்னா தேவையற்ற அலைச்சல்கள்லாம் இந்த காலத்துல வரும். தேவையற்ற ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு சில வேலைகள்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இது போன்ற காலங்கள்ல மன அழுத்தம் அதிகமாக உங்களுக்கு வரும். அதனால உடல் விஷயத்தில் மட்டும் சற்று அதீத கவனம் தேவை. இது அனைத்துமே நல்ல பலன்களாக மாற நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தானம் செய்வது, உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்கள் செய்வது, இது அனைத்துமே சனியின் தாக்கம் குறைந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் நல்ல பலன்கள் அதீதமாகவே நீங்க எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த சனி பகவான் உங்களுக்கு லாப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 90% நல்ல பலன்களையும் ஒரு 10% உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருந்தாலே போதும். அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த முருக பெருமானை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.